அரசு ஊழியர் சங்கங்களுடன் தற்போது 4 அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்ததாக முதலமைச்சரை சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையுடைய முக்கிய அம்சங்களை முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்க உள்ளனர். ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கத்துடன் இன்று காலை 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொதுத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மேலும் 2 அமைச்சர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். அரசு ஊழியர்கள் தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கக்கூடிய விதமாக முதற்கட்டமாக இந்த குழு அமைக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியாளர் செய்தியாளர் அபினேஷ் விவரம் என்ன? அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் இன்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் 4 பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. காலை சுமார் 11:15 மணிக்கு தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமார் 2.5 மணி நேரம் நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்றைக்கு அமைச்சர்கள் 4 பேர் கொண்ட குழு முதலமைச்சரை இன்றைய மாலை சந்திக்கிறாங்க. ஜாக்டோ ஜியோ மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் நாளை வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த பேச்சுவார்த்தை என்பது சுமார் 2.25 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற நிலையில இந்த 4 அமைச்சர்கள் கொண்ட குழு இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. சந்தித்து இந்த கோரிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக அரசு ஊழியர்கள் சங்க பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரிடம் எடுத்துரைக்க இருக்காங்க. முதலமைச்சருடைய ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் அமைச்சர்கள் குழு இந்த விவகாரத்துல ஒரு முக்கிய முடிவை இன்றைக்கு அறிவிக்க இருக்கிறாங்க. அதே போல ஜாக்டோ ஜியோ மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இன்னும் சற்று நேரத்துல செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாட்டை குறித்து அறிவிக்க இருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு மாலை முதலமைச்சரோடு சந்தித்ததற்கு பிறகு அரசு எடுக்கக்கூடிய முடிவை வைத்து தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அவர்கள் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, அதே போல நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகிய 4 பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து இன்னும் சில நிமிடங்கள்ல செய்தியாளரிடம் ஆசிரியர் சங்கங்களுடைய அரசு ஊழியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் பேச இருக்காங்க. இருப்பினும் மாலை முதலமைச்சரோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மாலை அறிவிக்க இருக்கிறாங்க. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி அபினேஷ்.